அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் ஆகாய், சக்கரையா, மலாக்கி இவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய இறைவார்த்தை பஞ்சம் ஏற்பட்டது. தூய ஆவியானுடைய செயல்பாட்டு பஞ்சம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சூழலில்தான் கொன்சல்மான் என்கின்ற இறையியல் அறிஞர் இந்த தூயாவினுடைய செயல்பாட்டை லூக்காவின் நற்செய்தியிலும் திருத்தூதர்கள் பணிகளிலும் இருப்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார். லூக்கா நற்செய்தியை தூய ஆவியானவர் நற்செய்தி என்று சொன்னால் மிகையாகாது. இந்த தூய ஆவியானவரை 3 நிலைகளில் அவர் படம் பிடித்து காட்டுகின்றார். ஒன்று, தூய ஆவியானவர் இறைவாக்கினர்களை உருவாக்குகின்றார். இரண்டாவது, தூய ஆவியானவர் இறை மகனை உருவாக்குகின்றார். மூன்றாவது, தூய ஆவியானவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளை உருவாக்குகின்றார். இந்த பின்னணியில்தான் இந்த இறை வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை அருட்தந்தை அவர்கள் விளக்க கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை கிரைஸ்ட் ஈவெண்ட் என்று நாம் சொல்லலாம். அதை லூக்காவுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது கிரைஸ்ட் ஈவெண்ட் கைடட் பை த ஸ்பிரிட் ஈவெண்ட், கிறிஸ்துவின் நிகழ்வு, கிறிஸ்துவின் பிறப்பு தூய ஆவியினால் இயக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக அமைகிறது என்று சொன்னால் அது துளியும் மிகை கிடையாது. குறிப்பாக இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்வுகளில், கிறிஸ்து பிறப்பினுடைய தயாரிப்பு காலகட்டங்களில் தூய ஆவியின் செயல்பாடு அளவு கடந்த விதமாய் அற்புதமாய் அமைகிறது. குறிப்பாக லூக்கா 1:35 அன்னை மரியாள் இது எங்கனமாகும் என்று வானதூதரை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு வானதூதர், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும் என்று சொல்லி தூயாவின் செயல்பாட்டினால் அன்னை மரியாள் கரித்தாங்குகிறதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அதை போலவே எலிசபெத் அம்மாள் தூயாவில் நிரப்ப பெற்று அன்னை மரியாளை வாழ்த்துகிறார்கள். தூயாவில் நிரப்பப்பட்டவுடன் எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பால் துள்ளுகிறதையும் நாம் அங்கே காண்கிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா 1:67 ஜக்கரியா, திருமுழுக்கு யோவானின் தந்தை, கட்டப்பட்டு இருக்கிறவர் வாய் திறந்து தூயவன் நிரப்பப்பட்டு இறைவாக்கு உரைக்கிறார் என்பதை காண்கிறோம். அத்தோடு நின்று விடவில்லை. இயேசுக்கு பிறந்த பிறகு இயேசு கோயிலில் காணிக்கை கொடுக்க வருகிறார்கள். லூக்கா 2:25-27 இறைவாக்கினரான சிமியோன் தூய ஆவியை பெற்றிருந்தார். தூய ஆவியினால் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தார். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் ஆலயத்திற்கு வந்து குழந்தையை கையில் ஏந்தி இறைவாக்கு உரைக்கிறார். இப்படி தூயாவின் செயல்பாடுகள் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளில் தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குறுகிய பகுதிகளிலேயே தூய ஆவியானவர் எப்படி வல்லமையாய் செயலாற்றுகின்றார் என்பதை ஒவ்வொரு நிகழ்வுமே அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. நம்ம அன்னையினுடைய நிகழ்வுக்கே போலாம். அன்னை மரியா ஒரு சாதாரண எளிய பெண்மணியாக, பக்தி உள்ள விசுவாசம் நிறைந்த பெண்மணியாக இருக்கின்றார்கள். எதனுடைய திட்டம் அவரை ஆட்கொள்ளுகின்றது. அந்த சூழலில் கூட மிக யதார்த்தமாக தான் அந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். நான் கணவனை அறியேனே, இது எங்கனமாகும், இது எப்படி சாத்தியமாகும்? அங்குதான் வானதூதர் ஒரு தெளிவை தருகின்றார். தூய ஆவியானுடைய செயல்பாடு. தூய ஆவியானவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர். தூய ஆவியானவருக்கு இயலாது என்பது எதுவுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் தூய ஆவியானவர் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதுதான் இது உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அன்னை மரியாள் மீது தூய ஆவி இறங்கி வந்து அன்னை மரியாள் இயேசுவை எடுக்கிறார்கள். அதே போல பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியால் அன்னை மரியாள் மீதும் சிலர்களும் இறங்கி வருகிறார்கள். அங்கே திருச்சபை பிறக்கிறது. ஒவ்வொரு முக்கிய பிறப்பிலும் தூய ஆவியானவர் செயல்படுகிறதை நாம் மகிழ்ச்சியோடு காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக, கொடையாக பார்க்கப்பட்டது. இப்பொழுதும் பார்க்கப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவில்
குடும்ப உறவை தாண்டி விஞ்ஞான ரீதியாக குழந்தை பிறப்பை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் இது முடியவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தூய ஆவியானுடைய வல்லமையை, செயலாற்றலை இந்த பகுதி அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. தூய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். லூக்காவின் பார்வையில் தூய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே மகிழ்ச்சி ததும்ப வழிந்தோடும் என்பதையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். தூய ஆவியானுடைய செயல்பாடு இந்த தொடக்கத்திலே கிறிஸ்து பிறப்பினுடைய நிகழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. தைரியத்தை கொடுத்தது, தெம்பை கொடுத்தது, உற்சாகத்தை கொடுத்தது, ஒரு புதிய புரிதலை கொடுத்தது. இறைவன் எப்படி வல்லமையாக உடனிருந்து செயலாற்றுகிறார் என்பதை தூய ஆவியானவர் உறுதிப்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் நம்ம பிற்பாடு ஆண்டுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்ப்போம். எப்படி இந்த தூய ஆவியானவர் பெரிய உந்து சக்தியாக, பேராற்றலின் உறைவிடமாக செயல்பட்டார் என்பதை. அதனால்தான் ஆண்டவரே சொல்லுவார், ஆவியானுடைய ஆற்றல் என்மேல் உள்ளது. எதற்காக? நற்செய்தி பணியை அறிவிக்க, பறைசாற்ற, எடுத்து செல்ல, முன்னெடுக்க என்று தூயாருடைய செயல்பாடு, வல்லமையான செயல்பாடு பல விதங்களில் வெளிப்படும். அந்த மெசியாவை தேடி நம்ம சொல்றோம். இந்த மெசியாவை தேடும் பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், மனப்பக்குவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவர் துணையாக இருந்து வழிநடத்துகிறார். சிமியோன் இஸ்ராயலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறார். தூய ஆவி தூண்டி அவரை மெசியாவை சந்திக்க அழைத்து வருகிறான். அன்னை மரியாளும் மெசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த புரிதலை, மெசியாவின் பிறப்பின் புரிதலை அவருக்கு கொடுக்கிறார். அந்த மெசியாவை தேடுகிற பயணத்திலே தூயாவின் துணையின்றி அந்த மெசியாவை காண முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே ஆவிக்குரிய வாழ்வு நமக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய சவால். தூய ஆவியானவர் அன்னை மரியாளை ஆட்கொண்டார்கள், எலிசபெத் அம்மாளை ஆட்கொண்டார்கள், திருமுழுக்கு யோவானை ஆட்கொண்டார்கள், சிமியோனை ஆட்கொண்டார்கள். ஒவ்வொருவரையும் அவர்களுக்கே உரித்தான இடத்திலே, சூழலிலே கருவியாக இருக்க அவர்கள் பலத்தையும் சக்தியும் கொடுத்தார்கள். இந்த காலகட்டத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தமது திருக்கரத்திலே கருவியாக பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆவியானவர் ஆட்கொள்ள நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய அருளோடு ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஆவியினுடைய அருட்பொழிவை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, ஆவியானுடைய ஆளுகைக்காக, அபிஷேகத்திற்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். 2வது, இந்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். 3வது, இந்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய தூண்டுதலை உணரவும், தூண்டுதலின் ஏற்ப நாம் செயல்படவும் தயாராக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவிற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே, மெசியாவை தேடுகின்ற இந்த தருணத்திலே ஆவியானவருக்கென்று நாம் நேரம் ஒதுக்குவோம். ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டுமாய் தினம் நம்மையே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அதே மாதிரி இன்னொன்று பொது நலன் இருக்கணும். நம்முடைய நலனை விட பொது நலன் முக்கியமானது, அடுத்த நலன் முக்கியமானது இருக்கும்போது தூய ஆவி செயல்பட நம்ம அனுமதிக்கணும் என்பதை மறந்துடக்கூடாது. தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும், எங்களுடைய உள்ளத்திலே தங்கி வாசம் செய்யும், எங்களுடைய சிந்தனை, சொல், செயல், உடல், பொருள், ஆவியை நீர் ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற பொழுது கட்டாயமாக மரியன்னையை பயன்படுத்தியது போல, எலிசபெத்தை பயன்படுத்தியது போல, சிமியோனை பயன்படுத்தியது போல ஆவியானவர் நம்மையும் பயன்படுத்த சித்தமாக இருக்கின்றார். இந்த நாட்களிலே ஆவியானுடைய இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சற்று நேரம் நாம் செலவிடுவோம். ஒன்று, தனிப்பட்ட ஜெபத்தில் ஈடுபடுவோம். இறைவார்த்தையை அதிகமாக நாம் வாசிப்போம். குடும்பமாக, குழுவாக ஆவியானுடைய ஆளுகைக்காக நாம் இணைந்து பாடல்களின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். இப்பொழுது அதே ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடக்கத்தில் படைப்பின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதே ஆவியானவர் அன்னை மரியாளுதலின் மீது நிழலாடுகிறார் என்றையும் வாசிக்க கேட்டோம். அதே ஆவியானவரின் வருகையிலே திருச்சபை பிறந்தது என்பதையும் நாங்கள் காண்கிறோம். இப்படி படைப்பாற்றலின் முதல் சக்தியாக இருக்கிற தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, உடைய திருமகனின் வருகைக்காய் எங்களையே தயாரிக்க எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவின் வருகைக்காய் காத்திருக்கவும், தூய ஆவின் துணையோடு ஜெபிக்கவும், அவருடைய செயல்பாட்டிற்கு எங்களையே கையளிக்கும் எங்களுக்கு மனம் தருவீராக. தூய ஆவி எங்கு உண்டோ அங்கே மகிழ்ச்சி உண்டு. தூய ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அச்சத்திற்கோ களத்திற்கோ இடமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தூய ஆவினுடைய வருகைக்காக காத்திருக்கவும், அவருடைய துணையிலே நாங்கள் ஊன்றி திளைக்கவும் அருள்வீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.